Taste the Daily. பிஎஸ்எஃப், ஐடியூபி, இந்தியன் திபெத் போலீஸ் அப்படி நிறையா இதிலேருந்து பென்ஷன் வந்து நாங்கள் ஒரு 15,000 குடும்பத்துக்கு மேலே சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிறோம். எங்களுக்கு நம்ம கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குற நலத்திட்டங்கள் எதுவும் எங்களுக்கு வரதில்லை. எல்லாமே மிலிட்ரி அப்படிங்கிற ஒரு இதில் வந்துடுது. எங்களை கூப்பிட்டு யாருமே கலெக்டரோ மாவட்ட கலெக்டரோ மற்ற உழவு கூப்பிட்டு என்னென்னு கூட கேட்கறது கிடையாது. எங்களில் வந்து உயிரிழந்த புல்வாமா தாக்குதலும் பாராளுமன்ற அட்டாக்லையும் இன்னும் இந்த சத்தீஸ்கர்லைனா உயிரிழந்த கணவர்கள் இழந்த விதவை பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து எந்த இதுவுமே கிடைக்கிறது கிடையாது. எங்களை எப்போ கேட்டாலும் நீங்கள் பாராமிலிட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிடுறாங்க. மற்ற மாநிலங்கள்னா 2 பேருக்கும் சமமாக கொடுக்கப்படுது. ஆனால் நம்ம மாநிலத்தில் மட்டும்தான் அதுனா இல்லை. அம்மா இருக்கும்போது எங்களுக்கு 5% இடஒதுக்கீடு கிடைச்சிச்சு. இப்போ அந்த இடஒதுக்கீடு எங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. அதனால் மாண்புமிகு வருங்கால முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு எங்கள் கருணையான மனுவை ஏற்று எங்களுக்கு உதவி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.